எல்லாரும் வண்ணாரப்பேட்டை இளைஞர்களா இருக்கீங்க. ஒரு சிறிய தாவா பண்ணி நம்ம ஏரியா இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்காங்க? கேம் விளையாடிக்கிட்டு, ஒரு சில நபர்கள் கஞ்சா அடிச்சுக்கிட்டு, மது புகை போன்ற விஷயங்களுக்கு அங்க அடிபணிஞ்சிருக்கக்கூடிய மக்கள் நம்மளால பார்க்க முடியுதா இல்லையா? அந்த இளைஞர்கள் நினைக்கக்கூடிய சம்பவம் என்ன தெரியுமா? நாங்கள் இன்று மரணத்தை தழுவ மாட்டோம். 2 தினங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒருவர் இருக்கிறார், அரசியல்வாதி என்பதாக சொல்லுகிறார், படத்தில் நடிக்கக்கூடிய கூத்தாடியாக இருக்கிறார். அவர் வராருன்னு சொல்லி அவ்வளவு கும்பல் போச்சு. விஜய் என்று சொல்ல ஒரு ஆக்டர் வந்தாரா? அவர் யார்? நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்காரு? நாட்டு மக்களுக்காக மிகப்பெரிய தியாகங்களை செஞ்சுட்டாரா? நாட்டை முன்னேற்றி விட்டாரா? மதுவை ஒழித்து விட்டாரா? குடிப்பழக்கத்தை நிறுத்தி விட்டாரா? அவர் பண்ணது விஷயம் என்ன தெரியுமா? எந்த படத்தை எடுத்து பார்த்தாலும் ஆபாசங்கள், எந்த படத்தை எடுத்து பார்த்தாலும் சிகரெட், தம்மு போன்ற விஷயங்கள், எந்த ஒரு படத்தை எடுத்து பார்த்தாலும் சாராயம் போன்ற விஷயங்கள். இது மூலமாக அவர் மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறார்? மக்களை திருத்தக்கூடியவரா? அவருக்கு அவ்வளவு கூட்டம் கூடு. கூட்டம் கூடனா தப்பில்லை. யாருக்காக கூட்டம் கூட வேண்டும்? மிகப்பெரிய தலைவருங்க, இவர் நாட்டுக்காக போராடி இருக்காரு, சுதந்திர தியாகியா இருக்காரு, இந்தியாவுடைய இன்னைக்கு பாதுகாப்புக்கு இவர் தான் முக்கியமான ஆளுநர். கூட்டம் கூடலாம், தப்பில்லை. ஆனால் இன்னைக்கு கூடிய கூட்டம் எது தெரியுமா? சினிமா மோகத்தில் உள்ள கூட்டம். இதில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை பார்த்து நம்ம வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய செய்தியா இருக்கு. சின்ன பிள்ளைங்க இருந்திருக்காங்களா இல்லையா? இஸ்லாமிய பெண்மணிகள் சொல்றாங்க, எங்க உயிரே போனாலும் இங்க ஆயிரும். உயிர் போச்சா? உயிர் போயிடுச்சா? சொன்ன மாதிரியே உயிர் போயிடுச்சா? அல்லாஹ் அந்த ரூஹை புடுங்கும் பொழுது அவர்கள் எதை பண்ணவராக இருந்தாங்க? அல்லாஹ்வுக்காக ஷஹீதானாங்களா? இல்ல நாட்டுக்காகவாது ஏதாவது ராணுவத்துல போய் ஷஹீதானாங்களா? எதுவுமே இல்ல. சினிமா மோகம். சினிமா மோகம் ஒருவனை எந்த அளவுக்கு ஆக்கியிருக்குன்னா, பெண்மணிகள் கை குழந்தைகளை கொண்டு செல்கிறார். கை குழந்தை இருக்கா இல்லையா? கை குழந்தையை எடுத்து போய் கை குழந்தைகள் இறந்ததை நம்மால் பார்க்க முடியும். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்றான், மனித ஜின் கூட்டங்களை ஒரு சிலவர்களை நான் நரகத்திற்காகவே படைத்திருக்கிறேன். நரகத்துக்காகவே படைச்சிருக்கு. அவங்களுக்கு உள்ளங்கள் உள்ளன, அதை கொண்டு அவர்கள் சிந்திக்க மாட்டார். அவர்களுக்கு கண்கள் உள்ளன, அதை கொண்டு அவர்கள் பார்க்க மாட்டார். அவர்களுக்கு செவிகள் உள்ளன, அதை கொண்டு அவர்கள் கேட்க மாட்டார்கள். அவர்கள் கால் நடைகளை போன்றவர்கள் இல்லை, அதை விட மட்டமானவர்கள். நல்லா சொல்றோம். இன்னைக்கு யாரெல்லாம் பிள்ளையை கூட்டிட்டு போன பெற்றோர்கள் இருக்காங்களா இல்லையா? அவங்க கழுதைக்கு சமமா இல்லையா? ஒரு நாய்க்கு சமமா இல்லையா? ஒரு எருமைக்கு சமமா இல்லையா? கூத்தாரியை பார்ப்பதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையை தூக்கிட்டு போறாங்க. போனதுல நடந்த சம்பவம் என்ன? குழந்தைகள் உயிர் பச்சிலம் குழந்தைகள் இருந்து விட்டது. எவன் ஒருவரை காண சென்றார்களோ அவன் அப்படியே திரும்பி ஓடிட்டான். அப்படியே ரிட்டர்ன் ஆகி வீட்டை பார்க்க ஓடி போயிட்டான். பயம். நின்னா அடிச்சே கொண்டுடுவாங்க. நின்னா அடிச்சு கொண்டுடுவாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா கேட்டிருக்காரு அந்த பெரிய தலைவர்? போலீஸ்ல போயிட்டு சேஃப்டி கேட்டிருக்காரு. நான் இவங்களை போய் பார்க்க போனா எனக்கு எதுவும் உயிருக்கு ஆபத்தா கூட சேஃப்டி கேட்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார். ஆனால் இந்த மக்கள் சிந்திக்க வேண்டும். பிற மக்கள் எப்படி இருந்தாலும் சரி, ஒரு இஸ்லாமிய சமூகம் இப்படி இருக்கலாமா? இஸ்லாமிய இளைஞர்கள் இப்படி இருக்கலாமா? ஆடல் பாடல் இதெல்லாம் ஹராம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். எந்த ஒரு பொருள் உங்களுக்கு போதை தருகிறதோ அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார். ஆனால் நம்முடைய இலக்கு என்ன? நாளை மறுமையில் சொர்க்கத்தை இலக்காக வைத்திருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் இந்த உலக வாழ்க்கையில் கூத்தாடி பின் திரிவதும், போதை வஸ்து பின்பு திரிவதும், இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்க அரசியல்வாதி பின்பு திரிவதும், இஸ்லாத்தை மறந்தவர்களாக, இஸ்லாத்தில் உள்ள தொழுகையை தொழுகாதவராக இருப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்ஷா அல்லாஹ் இதை சொல்லி இந்த சின்ன முடிச்சு